பாடம் 8. மரங்களை நடுவோம். இன்று சனிக்கிழமை. ஆசிரியர் மாணவர்களை அருகிலுள்ள தோட்டம் உள்ளே அழைத்துச் சென்று, ஆசிரியர், இன்று நாம் அனைவரும் செடிகளை எப்படி வளர்ப்பது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் என கூறினார். மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அனைவரும் தோட்டம் உள்ளே பல வகையான செடிகள் மற்றும் மரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த பூக்களில் இதழ்களில் தேனை குடிக்க பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருந்தன. அங்கு வேப்ப மரம் ஒன்று இருந்தது. ஆசிரியர் அந்த மரத்தின் நன்மைகளை பற்றி விளக்கி கூறினார். வேப்ப மரம் மருத்துவ குணமுடையது. இதன் வேப்ப இலை சிறியவை. வேம்பு நமக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்றார். அது மட்டுமல்லாமல் இங்கு மாமரம், பப்பாளி மரம், ஊசி இலை மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்களும் உள்ளன என்றார். மாணவர்கள் அனைவரும், இந்த செடிகளிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டனர். நமக்கு வாசனையுள்ள ரோஜா பூ, செவ்வந்தி பூ, சூரியகாந்தி பூ மற்றும் எருக்கம்பூ போன்றவை கிடைக்கின்றன. மரங்கள், செடிகள் இவற்றின் மூலம் காற்று சுத்திகரிக்கப்படுகிறது. மேலும் நமக்கு பழங்கள், பூக்கள், விறகு, மருந்துகள் போன்றவை கிடைக்கின்றன. மேலும் மழை கொண்டு வரவும் அவை நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. மாணவர்கள் ஆசிரியரிடம், எங்களுக்கும் செடிகள் தாருங்கள், நாங்களும் வளர்க்கப் போகிறோம் என்றனர். ஆசிரியர், அனைவருக்கும் நான் செடிகள் தருகிறேன் என்றார். தோட்டக்காரரை பாருங்கள், செடிகளை நடவு செய்ய எப்படி பாத்திகளை அமைக்கிறார் என்று கவனியுங்கள். ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் அந்த மாமாவிடம் சென்று செடிகளை எப்படி நட வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் தோட்டக்காரரின் உதவியுடன் செடிகளை நட்டனர். பிறகு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர்.